ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 21 நாள் ஜெபம் தேவ கிருபையினால் 15 நாட்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமையோடு நடந்தது. இந்த 16வது நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஆத்தும பாரம் நிறைந்த பவுல், இந்த வேத பகுதியில் நீங்க பார்க்கும்போது ஆத்தும பாரம், பொதுவா ஆத்தும பாரம் என்றால் தன் ஆத்துமாவை காத்துக் கொள்வார்கள், தவறான வழிக்கு போகாதபடிக்கு. அப்ப தன் வாழ்க்கையை காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க மற்றவர்கள் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும்னு யோசித்தால் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள். என ஏற்கனவே இந்த பவுல் கடவுளை அறிந்திருந்தோம், பிரமாணத்தை அறிந்திருந்தோம், பக்தி வைராக்கியமா இருந்தோம், உள்ளத்தில் ரட்சிப்பு இல்லை. தன் ஆத்துமாவை கெடுத்து கொண்ட நிலைகளை எல்லாம் 7ஆம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும். எனக்குள்ள பாவம் இருந்ததுனால நான் எவ்வளவு மோசமா இருந்திருக்கிறேன். என்னை விடுதலையாக்க யாரும் இல்லை. இயேசுவானவர் தொட்டார், வாழ்வை மாற்றினார், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார், ஆத்துமாவின் அருமையை, வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிந்தார். எனவே அவர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார், ஆத்தும பாரம் நிறைந்தார். இப்பொழுது அவர் சொல்லி வருகிற வார்த்தை தான் 9ஆம் அதிகாரத்தில் 1. என்ன சொல்றாரு பாருங்கள். எனக்கு மிகுந்த துக்கம் வருகிறது, இடைவிடாத மனவேதனை. பணப்பிரச்சனை அவருக்கு இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறார், வசனம் இருக்கு, கடவுள் ஊழியத்தை செய்கிறார். தேவ ஊழியத்தை செய்த சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆனா ஒரு பாரத்தை சொல்றாரு, எனக்கு ரொம்ப மிகுந்த துக்கம், நான் ரொம்ப துக்கப்படுறேன். இடைவெளி இல்லாத மனவேதனை எனக்கு இருக்கு. ஏன்? 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் சொல்றது பொய் இல்லை, உண்மையை பேசுகிற பவுல், கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவரை இழுக்கிறார். தேவனுக்கெல்லாம் தெரியும், அவர் தான் என் மனதை பார்க்கிறார், அவர் தான் என் வாழ்க்கையை மாற்றினார். அதனால நான் கிறிஸ்துவுக்கு முன்னால உண்மையை சொல்றேன் என்று பரிசுத்த ஆவிக்குள்ள என் மனசாட்சியும் எனக்கு சாட்சி இடுகிறது. எவ்வளவு உண்மையா, உத்தமமா, தன் வாழ்க்கைய வெளிப்படையா திறந்த புத்தகம் போல காட்டுகிறதான ஒரு தேவ மனுஷன் பாருங்கள். அப்ப என்னதான் அவருடைய மனம்? ஏன் துக்கம்? ஏன் மனவேதனை? ஏன் இயேசுவை இழுக்கிறாரு? ஏன் பரிசுத்த ஆவிக்குள்ள சொல்றாரு? தன் மனசாட்சியில கைய வச்சு சொல்றாரு, நான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய உள் உணர்வுகள் பாருங்க, அவருடைய காரியம் பாருங்க. முதல்ல பவுலின் மனபாரம். 2ஆம் வசனத்துல உள்ளத்தில் தெளிவு, குழப்பமில்லாத தெளிவான மனநிலையோடு பவுல் குறிப்பிடுகிறார். 3வது ஒரு வார்த்தை, ஏன் இந்த விஷயம்னா, மாமிசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். யாராவது சொல்லுவாங்களா நான் நல்லா இருக்கக்கூடாது, என் மேல சாபம் வரட்டும், நான் சபிக்கப்பட்டவனா இருக்க விரும்புறேன்? யாராவது சொல்வார்களா? யாராவது எப்படியாவது போகட்டும், நான் நல்லா இருந்தா போதும், என் தொழில் நல்லா இருந்தா போதும், என் உடன்பிறப்புகள் நன்றாக இருந்தா போதும், என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும், என் எதிர்காலம் நன்றாக இருந்தா போதும். அப்படிதான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் உண்மையாய் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்கள்,
அவருடைய மகிமையை உணர்கிறவர்கள் உள் உணர்வு என்ன சொல்லும் தெரியுமா? நான் மட்டும் இல்ல, மற்றவர்களுக்காக என்னை எந்த நிலைக்கும் தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிற என்று சொல்லுகிறார். எதற்காகவா? மாமிசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரர். அப்ப மாமிசத்தின்படி இவர் இனத்தார் யார்? யூதர்கள். இவர் பென்யமீன் கோத்திரம். இவர் ஒரு தன் ஜனங்கள். அப்போ இவர் வாழ்க்கை மாறி இருக்கு. இவருடைய சந்ததி இன்னும் அந்த தெளிவான ரட்சிப்பின் பாதைக்குள் வரல. மதபக்தி உண்டு, தெய்வ பக்தி உண்டு, ஆனால் தேவன் உள்ளத்துக்குள்ள இருந்து அவர் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம இருக்காங்க. அதனால அவர்களுக்காக என்னை நானே சபிக்கப்பட்டவனாக என்ற எதை? கிறிஸ்துவை விட்டு. எவ்வளவு பெரிய மோசே கூட ஒரு முறை சொன்னார், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமா பாவம் செஞ்சாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாங்க. ஆனா அந்த நேரத்துல யாத்திராகமம் 32 அதிகாரத்துல பார்க்க முடியும், மோசே சொன்னார், என் பேரை கிறுக்கி போடும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். ஏன்னா என் ஜனங்க மேல பாவத்தை சுமத்தாதீங்க, அவங்க பாவத்தை மன்னியும். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஏன் மோசே, அவங்க தானே தப்பு பண்ணாங்க, நீயா தப்பு பண்ண? இல்ல, அந்த மனுஷனுடைய, இங்கே பவுலுடைய உணர்வு, அங்கே மோசேயினுடைய உணர்வு. அப்போ இவர்கள் தங்களுக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். 4ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர்கள் இஸ்ரவேலரே, அவங்கதான் தேவனுடைய பிள்ளை. ஏன்னா அவங்களை தெரிந்து கொண்டார். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். அப்ப எதனால இந்த பவுல் இவ்வளவு ஆர்வமா சொல்றாருன்னா, இந்த பிரமாணத்தின் தெளிவு வந்ததனாலதான், கிருபையின் பிரமாணத்தின் எல்லைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்குரிய வாய்ப்புகள் உருவானது. அப்போ அந்த இஸ்ரவேலர் யார்? புத்திர சுவிகாரம், அவங்க பிள்ளைங்கிற காரியம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், ஆராதனை, வாக்குத்தத்தம். 5ஆம் வசனத்துல சொல்றாரு, பிதாக்கள் அவருடையவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி முற்பிதாக்கள் அவர்களுடையவர்கள், மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். யூதா கோத்திரத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்தார். யாக்கோபின் பிள்ளைகள், அதுல ஒருவன் யூதா. அந்த கோத்திரத்துல, தாவீது வம்சத்து வழியில யூதா கோத்திரத்துல ஆண்டவர் இயேசு பிறந்தார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், ஆமென் என்று சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறார். அப்ப இதிலிருந்து படிக்கிற காரியம் என்ன? பவுல் உள்ளத்தில் இருந்த ஆத்தும பாரம். தான் ரட்சிக்கப்பட்ட, என் இனம் ரட்சிக்கப்படல, அவர்களுக்காக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனா கூட எண்ணினாலும் பரவாயில்ல, ஆனா என் ஜனங்கள் சொந்தமானவங்க, அவர்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தன்னுடைய ஆத்தும பாரத்தின் உணர்வை வெளிப்படுத்துகிறார். நாமும் கூட நம்ம தெய்வத்தை தெரிஞ்சிருக்கிறோம். இன்னும் நம்முடைய சக நண்பர்கள், உறவுகள், உடன்பிறப்புகள், சொந்தங்கள், குடும்பங்கள் இன்னும் தெய்வத்துக்கிட்ட வரல, அதனால்தான் பாரப்படுறோம். 21 நாள் ஜபத்தை வைக்கிறோம், 40 நாள் ஜபத்தை வைக்கிறோம், வார்த்தைகளை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆத்துமா கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஆண்டவர் இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. ஆண்டவர் இயேசு உங்களுக்காக மரித்தார். அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் வர வேண்டும். நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒப்புக்கொடுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.